வளங்கள் நிறைந்த மதிலா தேசம். ஜனகரின் அரண்மனை. அவைக்குள் நுழைந்த நாரதரை வணங்கி வரவேற்றனர் அமைச்சர்கள். ஜனகர் மட்டும் ஆசனத்தில் அமர்ந்தபடியே வரவேற்றார். இதை பொருட்படுத்தாத நாரதர், நீ விரும்பிய அனைத்தையும் இறைவன் உனக்கு அருள்வான் என்று ஜனகரை ஆசீர்வதித்தார். இதை கேட்டதும் விகுந்து விகுந்து சிரித்தார் ஜனகர். நாரதரே, இறைவன் வேறு நாம் வேறா? பேதமற்ற அபேத ஞானம் தேவை அல்லவா? அனைத்தையும் கொடுப்பவனும் நானே, கொடுத்ததை அனுபவிப்பவனும் நானே, அவற்றை வெறுப்பவனும் நானே, நானே பிரம்மமாக இருக்கின்றேன் என்றார் ஜனகர். ஆணவமான இந்த பதிலை கேட்டு கலங்கிய நாரதர் கனத்த மனதுடன் வெளியேறினார். விறுவிறுவென நடந்து கௌண்டிய முனிவரது ஆசிரமத்தை அடைந்தவர் கௌண்டின்யர் வழிபட்ட விநாயகரின் முன் நின்றார். பெருமானே, ஞானிகள் அனுபவிக்கும் அத்வைத்த தத்துவத்தை ஜனகரர் உணரவில்லை. தானே பரம்பிரம்மம் என கர்வத்துடன் பேசுகிறான். மன்னன் இப்படி இருந்தால் மக்கள் எப்படி நலமுடன் இருப்பார்கள்? ஜனகனுக்கு நல்லறிவு புகட்டுங்கள் என்று வேண்டிச் சென்றார். அதே நேரம் ஜனகரின் அரண்மனை வாசலில் அந்தணர் ஒருவர் நின்றார். உடலெங்கும் வெண்குஷ்டம். காவலர்கள் தகவல் தர அவரை அழைத்து வர பணித்தார் ஜனகர். அதன்படி அந்தணர் உள்ளே வந்ததும் என்ன வேண்டும் என்று கேட்டார் ஜனகர். கடும் பசி, உணவு வேண்டும் என்றார் அந்தணர். அட, இவ்வளவுதானா என்று ஜனகர் பசி தீரும் வரை அந்தணருக்கு உணவு கொடுக்குமாறு தன் மகனை பணித்தார். அதன்படி அந்தணருக்கு உணவு பரிமாறிப்பட்டது. அந்தணர் இலையில் கை வைத்ததும் மொத்த உணவும் காணாமல் போனது. அனைவரும் அதிர்ந்தனர். மீண்டும் உணவு பரிமாற அதுவும் அந்த நிமிடமே காணாமல் போனது. இப்படியாக அரண்மனையில் இருந்து அனைத்து உணவு வகைகளும் காலியாயின. பரிமாறியவர்கள் சோர்ந்து போனார்கள். இனியும் உணவு தேவையெனில் சமைத்துதான் பரிமாற வேண்டும் என்றனர். இதை கேட்ட அந்தணர், முதலில் வந்த பசியை தீருங்கள், வருகின்ற பசியை தீர்க்கும் வழியை பிறகு பார்க்கலாம் என்றார். திகைத்து போன பணியாளர்கள் கடைசியில் தானிய களஞ்சியங்களை திறந்துவிட்டனர். முடிந்தவரை சாப்பிடுங்கள் என்றனர். அந்தணர் களஞ்சியத்திற்குள் நுழைந்தார். நொடிபொழுதில் தானிய களஞ்சியமும் காலியானது. தகவல் அறிந்த ஜனகர் அதிர்ச்சி அடைந்தார். நகருக்குள் சென்று கிடைக்கும் உணவையெல்லாம் எடுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். அதன்படியே எடுத்து வந்தனர் ஊழியர்கள். அத்தனை உணவையும் காலி செய்தார் அந்தணர். யார் இவன்? அசுரனா பூதமா என்று வியந்து நடுங்கினர் அமைச்சர்கள். இனியும் இவனுக்கு உணவு வழங்க இயலாது. முதலில் இவனை வெளியே அனுப்புவதே உத்மவம் என எண்ணிய ஜனகர், உணவு கேட்டீர்கள், கொடுத்தேன். ஆனால் உங்களது பசி ஒழிந்தபாடில்லை. எனவே தீராத பசியை தீர்க்கும் இடத்துக்கு தாங்கள் செல்லலாம் என்றார். உடனே அந்தணர், வள்ளல் என பெயரெடுத்த நீ என் பசியை போக்குவாய் என்று தானே உன்னிடம் வந்தேன். நெருப்பில் நெய் விட்டது போல் கொஞ்சமே கொஞ்சம் உணவை தந்து எனது பசியை அதிகரிக்க செய்துவிட்டு வேறு இடத்துக்கு போ என்கின்றாயே. நானே பரம்பிரமம், கொடுப்பதும் வாங்குவதும் நானேதான் என்று அகம்பாவமாய் பேசும் உனக்கு என் பசியை போக்கும் சக்தி இல்லையா? ஒரு பொருளை ஆக்கவும் அழிக்கவும் வல்லம் பரம்பிரம்மே என்றாயே. பிரம்மநிலை என்பது மிகவும் உயர்ந்த நிலை. உனது அர்த்தமற்ற பிரம்மத்துவத்தை நெருப்பில் போடு என்று கூறிவிட்டு விறுவிறுவென வெளியேறினார். ஜனகர் திடுக்கிட்டார். அகம் பிரம்மாம்சி என்று அகங்காரத்துடன் அலைந்தது தவறுதான். அந்தணர் எனக்கு சரியான பாடம் புகட்டி விட்டார் என்று தனது தவறை உணர்ந்து திருந்தினார். திரிசிரன் என்பவரது குடிசைக்கு வந்து சேர்ந்தார் அந்தணர். அப்போதுதான் திரிசிரரும் அவரது மனைவி விரோசனையும் விநாயக வழிபாட்டை முடித்திருந்தனர். அந்தணரை இன்முகத்துடன் வரவேற்றனர். அந்தணர் வந்த நோக்கத்தை சொன்னார். கடும் பசி. ஜனகரின் அரண்மனைக்கு போனேன். அவனும் ஏதோ போட்டான். இருந்தாலும் என் பசி தீரவில்லை. எனவே இங்கு வந்தேன் என்றார். திரிசிரன் தம்பதி ஆடிப்போனார்கள். என்ன சுவாமி இது? குளத்து நீர் முழுவதையும் குடித்து தீராத தாகம் ஒரு கை தண்ணீரை குடிப்பதால் தீர்ந்து விடுமோ? நேற்று வரை யாசகம் எடுத்து சாப்பிட்டு வந்தோம். இன்றைக்கு அந்த உணவு கூட கிடைக்கவில்லை. விநாயகரை வழிபட அருகம்புல் கூட எடுத்து வர முடியவில்லை. இதோ ஒரே ஒரு அருகுதான் இன்றைக்கு பகவானுக்கு கொடுக்க முடிந்தது. இதை கணவருக்கு தந்துவிட்டு தண்ணீரை குடித்து பசியார எண்ணியுள்ளேன் என்று கண்ணீருடன் இயலாமை பொங்க தெரிவித்தால் விரோசனை. வாய்விட்டு சிரித்த அந்தணர், கோடி கொடுத்தாலும் அன்பில்லாதவர் தந்தால் அதனால் எந்த பலனும் இல்லை. ஏழைகளாக இருப்பினும் அவர்கள் அன்புடன் தருவதை மகிழ்ச்சியுடன் ஏற்பேன்.
மேலும் குஷ்ட நோயை தீர்க்க அருகு தைலத்தை விட சிறந்த மருந்து எது? அதுவும் அன்பும் பண்பும் நிறைந்த தங்களின் கரத்தால் அதை பெறுவது எவ்வளவு சிறப்பு என்றவர் சட்டென்று விரோசனையின் கையில் இருந்த அருகம்புல்லை பிடுங்கி வாயில் போட்டு கொண்டார். மறுகணம் திரிசரனின் குடிசை மாளிகையானது. தானியங்களாலும் பொருளாலும் மாளிகை நிரம்பி வகிர்ந்தது. ஸ்ரீ விநாயகராக காட்சி தந்தார் அந்தனர். ஆனந்த கூத்தாடினார் திரிசிரன் தம்பதி. சுவாமி, தங்களை தரிசித்தது நாங்கள் செய்த பாக்கியம். தங்களின் திருவடி நிழலில் எங்களுக்கு இடம் தாருங்கள் என வேண்டினர். வானிலிருந்து பூமாரி பொழிந்தது. திரிசிரனின் மாளிகை மட்டுமா, மதிலா நகரமே செல்வத்தில் கொய்த்தது. உணவு கேட்டு வந்தவர் விநாயகரே என்பதை அறிந்த ஜனகர் திரிசிரரின் மாளிகைக்கு ஓடோடி வந்தார். விநாயகரை வணங்கி மன்னிப்பு வேண்டினார். அடியேனுக்கு கடைத்தேறும் வழியை அருளுங்கள் என பிரார்த்தித்தார். ஜனகா, உன்னிடம் பிரம்ம ஞானம் இல்லை, அறியாமையே உள்ளது. ஸ்ருதி வாக்கியம், குரு வாக்கியம் மற்றும் உனது அனுபவம் மூன்றுமே நீ பிரம்மம் அல்ல என்பதை உனக்கு உணர்த்தும் என அருளி மறைந்தார் விநாயகர். அருகம்புல்லின் மகிமையையும் ஆனைமுகனின் அருளையும் அறிந்த ஜனகர் விநாயகர் ஆலயங்கள் பலவற்றை எழுப்பினார். அருகம்புல்லால் கணபதியை அர்ச்சித்து வணங்கினார். பிறகு யாக்ஞவல்கிய மகரிஷியிடம் உபதேசம் பெற்று ராஜயோகியானார். திரிசிரனும் விரோசனையும் அருகம்புல்லால் அர்ச்சித்ததன் பலனாக விநாயகரின் திருவடியில் கலந்தனர். இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்த உண்மை என்னவென்றால், கோடி கோடியாய் கொடுத்தாலும் அன்பில்லாதவர் கொடுத்தால் கடவுள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அன்போடு இருங்கள், அனைவரையும் நேசியுங்கள். நாளை மீண்டும் உங்களை ஒரு அற்புதமான ஆன்மீக கதையில் சந்திக்கின்றேன். அதுவரை இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க.